ஹாய், அஸ்ஸலாமு அலைக்கும். டக்குன்னு ஒரு எண்ணெய் கத்திரிக்காய் ரெசிபி பார்க்கலாமா? இது ஒரு வாரத்துக்குன்னா கூட கெட்டு போகாமல் இருக்குங்க. இதுக்கு நல்லா நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சிங்கன்னா ஒரு வாரத்துக்கு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கலனாலும் கெட்டு போகாது, கேரண்டி. கஞ்சித்தனம் இல்லாமல் நல்லெண்ணெயை ஊற்றி கடுகு வெந்தயம் எல்லாம் போட்டு பார்த்திங்களா, பூண்டு, வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், கொஞ்சமாக கொத்தமல்லி அதெல்லாம் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு பூண்டை போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு பொருளாக போடணும். நம்ம வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கணும். இதுக்கு நம்ம தக்காளியும் வெங்காயமும் பேஸ்ட்டும் வேறையாக சேர்ப்போம். இருந்தாலுமே அதில் குழம்புல கொஞ்சம் அந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் இருந்தால் நல்லா ஒரு ஃப்ளேவர் வரும். அதனால தான் நான் ஒரு பெரிய வெங்காயமாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். 1-2. நான் 2 கிலோ கத்திரிக்காய் போட போகிறேன் இன்றைக்கி. கொஞ்சம் நிறைய செஞ்சு வைக்க போகிறோம். பிரியாணிக்கு இது நம்ம யூஸ் பண்ணாலும் மீதி 2 நாள் நம்ம 2 நாளோ 4 நாளோ வச்சு சாப்பிடலாம், ஒன்றுமே ஆகாது. பச்சை மிளகாய் கருவேப்பிலை எல்லாம் போட்டுக்கிட்டு நல்லா வதக்கணும். இதில் வேலைன்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க, நல்லா வதக்கணும், அவ்வளோதான். நீங்கள் எந்த அளவுக்கு வதக்குறீங்களோ அந்தளவுக்கு அது கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். நம்ம இதில் நம்ம கல்யாணத்துக்கெல்லாம் போடுவோம் இல்லையா, அந்த ஒரு வேர்க்கடலை சேர்ப்பாங்க. அது சேர்த்திங்கன்னா 1 நாள் 2 நாள்லேயே கெட்டு போயிடும். ஆனால் இது ஒரு வாரம்னா கூட கெட்டு போகாதுங்க. நீங்கள் பசங்களுக்கு ஸ்கூலுக்கெல்லாம் கூடமே சாப்பாட்டுக்கெல்லாம் கொடுத்து அனுப்பலாம். ஊறுக்காய் மாதிரி நல்ல ஸ்பைஸியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நல்லா கழுவி வச்ச கத்திரிக்காயை ஃபுல்லாகவே போட்டுக்கலாம். நான் 2 கிலோ எடுத்திருக்கேன். நீங்கள் 1/2 கிலோ 1 கிலோவோ எப்படி செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மசாலாவை குறைச்சிக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கி விடணும். நம்ம இந்த எல்லா கத்திரிக்காயுமே போட்டு இந்த அளவுக்கு வதங்கினாலே நம்ம தக்காளி எல்லாம் சேர்த்துக்கலாம். இதில் இது இந்த காலத்தில் எவ்வளோ பேருக்கு பிடிக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனால் 90s கிட்ஸுக்கு மறக்கவே முடியாது. இதுக்கு மிளகாத்தூள், அதுக்கப்புறமா மஞ்சள், மல்லித்தூள் எல்லாமே வச்சுருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு நான் எப்போவுமே எந்த டிஷ்லேயுமே ஃபஸ்ட்டு மிளகாத்தூளை போட்டு கொஞ்சம் வதக்குனதுக்கப்புறமா தான் நான் மசாலா சேர்ப்பேன். சேனலில் பார்த்திங்கன்னா தெரியும், நான் எல்லா ரெசிபீஸ்க்குமே அப்படி தான் போடுறது. இப்போ இந்த மசாலாவும் சேர்த்துக்கலாம். நாங்கள் எப்போவுமே பிரியாணி செஞ்சோம்னா ஃபஸ்ட்டு டே பிரியாணிக்கு இது எடுத்துக்குவோம். மறுநாள் சாதா சாப்பாடு சூடாக எடுத்துக்கிட்டு இந்த எண்ணெய் கத்திரிக்காயும் ஒரு ஆம்லேட்டும் போட்டு மறுநாள் சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். எப்போவுமே பிரியாணி செஞ்சோன்னா மறுநாள் இந்த கத்திரிக்காய் குழம்பு வச்சு தான் நாங்கள் ஆம்லேட் போட்டு சாப்பிடுவோம். ட்ரை பண்ணி பாருங்கள். கல்லுப்பு போட்டுக்கிறேன். உப்பு உங்களுக்கு இன்னும் வேணும்னா புளி எந்த அளவுக்கு நம்ம எடுப்போம் இல்லையா, கொஞ்சம் நிறைய, அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு நீங்கள் லாஸ்ட்லேயும் சேர்த்துக்கலாம். வெங்காய பேஸ்ட் இது நான் இது எல்லாமே இதில் கொடுத்துருக்கேன், எந்த அளவுக்கு எடுத்திருக்கேன்னு. தக்காளி எல்லாமே இது 2 கிலோ அளவுக்கு. நீங்கள் அதெல்லாம் கம்மி பண்ணிக்கோங்க கொஞ்சமாக செய்கிறீங்கன்னா. இப்போ இந்த வெங்காயம் தக்காளி இந்த கத்திரிக்காய் இது எல்லாமே நல்லா வதங்கணும். நான் நிறைய கத்திரிக்காய் எடுத்ததுனால தான் எனக்கு கொஞ்சம் அது வதக்கிறதுக்கு கொஞ்சம் டைமும் எடுக்குது. அது நான் கிண்டி விடுறதுக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருக்குது. நீங்கள் கொஞ்சமாக செய்யும்போது ஈஸியாகவே இருக்கும் உங்களுக்கு. ஆனால் நான் எப்போவுமே எண்ணெய் கத்திரிக்காய் கொஞ்சம் நிறைய தான் செய்வேன். அப்போ தான் நம்மளுக்கு, நான் சொன்னேன் இல்லையா, 2-3 நாளைக்கு வச்சுக்கலான்றதுனால அப்படி செய்வேன். இப்போ இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டேன். நான் ரொம்ப வருஷமாக கேரளாவில் இருக்கிறேன்னா கூட அந்த தமிழ்நாடுன்னு நினைக்கும் போதே எனக்கு இந்த ரசம், இந்த எண்ணெய் கத்திரிக்காய், வத்தக்குழம்பு இதெல்லாம் ரொம்ப ஃபேவரெட்டு, மறக்கவே முடியாது. புளி இதோ இந்த அளவுக்கு புளி ஊற்றிருக்கேன். ஏன்னா கொஞ்சம் நல்ல புளியும் காரமுமா இருந்தால் தான் அது நல்ல டேஸ்ட் இருக்கும். உங்களுக்கு கம்மி வேணால் பண்ணிக்கலாம். ஆனால் எனக்கு நல்ல புளி இது இந்த வெந்தயம் இருக்குது இல்லையா, வெந்தயமும் ஜீரகமும் நம்ம நல்லா கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணி அது தூள் பண்ணது, இது கண்டிப்பாக சேர்த்துக்குங்க. ஒரு 2 மினிட்டு கூட ஆகாது. நீங்கள் அது கொஞ்சம் வறுத்து மிக்சிலேயோ உரலையோ லைட்டாக பொடிச்சு அது சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல ஸ்மெல்லாகவும் இருக்கும். நீங்கள் சமைக்கிறீங்கன்னா உங்கள் கிச்சனே மணக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா மூடி வச்சு அது கொஞ்சம் நல்லா வேகட்டும். பாருங்கள், நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ சிம்மில் வச்சுடுங்க, அப்போ தான் அந்த எண்ணெய் எல்லாம் மேலே வரும்.
எண்ணெய் நல்லா மேலே வந்துச்சுன்னா கொத்தமல்லி இலையை தூவி மூடி வச்சிடுங்க. அவ்வளோதாங்க. நல்ல அழகான எண்ணெய் கத்திரிக்காய். பார்த்தீங்களா, எண்ணெய் அப்படியே நிற்கிது. மல்லி இலை தூவி இறக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.